இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியாருக்காக ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். எனவே நம்ம குடும்பங்களில் யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்களானால் இப்போவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நாம் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்டவருக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். நாம் இந்த நாள் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு கூட ஒரு பாடலை கேட்க போகிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு குழந்தை பாக்கியம். நம்ம நாட்டிலும் வெளிநாட்டிலும் சிறப்பாய் பணிபுரிகிற டாக்டர்ஸ்க்காக, சைல்ட் ஸ்பெஷலிஸ்டுக்காக முதலாவது என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீலிங் இஸ் ஆஃப் த லார்ட், வெதர் இட் இஸ் பை மிரக்கல் ஆர் மெடிக்கல். டாக்டர்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் சிலர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, we only treat patients but God only heals them. நாங்கள் எங்களிடத்தில் வருகிற பேஷண்ட்ஸ்க்கு மருந்து மாத்திரை கொடுக்கிறோம், ஆனால் கடவுள் தான் அவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி பெருகி இருக்கிறது, மருத்துவ ஆராய்ச்சி பெருகி இருக்கிறது. இந்த நாட்களில் குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். லேட் மேரேஜு, சுய விருப்பத்துக்காக
பிள்ளை பிறப்பதை செயற்கை முறையில் தள்ளி போடுவது, கருச்சிதைவு செய்து கொள்வது, அது மாத்திரம் இல்லாமல் தைராய்டு, இரத்த கொதிப்பு, சுகர் இப்படிப்பட்ட நோய்கள் உடையவர்களாக இருப்பது, அது மாத்திரம் இல்லை கர்ப்பப்பையில் கோளாறு, அது மாத்திரம் இல்லாமல் கேட்டால் நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில் இருப்பது, இன்னும் ஆண்களுடைய உயிரணுக்களில் வீரியம் இல்லாது இருப்பது, இப்படி போன்ற பல காரணங்கள் குழந்தையின்மைக்கு சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே, உங்களுக்கு குழந்தை இன்மை இருப்பதற்கு எந்த காரணம் இருந்தாலும் சரி, எந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு தேவனால் கூடும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் அங்கே தேவதூதன் மரியாளை பார்த்து தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னானே, அதே போல இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 3 விதமான மனநிலைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13-14 வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். இந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8லிருந்து 17 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அதில் இந்த சுனேமியாளுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். அதனால் இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்க போகிறதில்ல. மாறாக இதிலிருந்து ஒரு முக்கியமான கருத்தை உங்கள் மனதில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த சுனேமியாள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை, அந்த பரிசுத்தவானை சகல கரிசனையோடு கூட விசாரித்து பராமரித்து வந்தாள். இந்த சுனேமியாள் தான் வயசுக்கு மேலே மிகவும் பெரிய ஒரு மனிதனை திருமணம் செய்திருந்தாள். இவளுக்கு திருமணமான புதுசில் மற்ற பெண்களைப் போலவே இவளுக்கும் குழந்தையை பற்றிய கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இருந்தது. வருடங்கள் உருண்டோடியது. இவளுடைய கனவு, ஆசை, எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. எனவே செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த அவள் தன்னுடைய கனவை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய எதிர்பார்ப்பை உள்ளத்தில் புதைத்து அதை மறைத்து அவள் செயற்கையாக வாழ ஆரம்பித்து விட்டாள். அதெல்லாம் வெளியில் காட்டாமல் சந்தோஷமாக இருப்பது போல வாழ ஆரம்பித்து விட்டாள். சகல கரிசனையோடு கூட இவள் எலிசாவை, அவனுடைய வேலைக்காரனை விசாரித்து வந்தபடினால எலிசா ஒரு நாள் அவளை பார்த்து கேட்கிறான், இவ்வளவு அக்கறையோடு கூட எங்களை விசாரித்து பராமரித்து வருகிறாயே, உனக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னை பற்றி ராஜாவிடத்தில் ஏதாவது சொல்லணுமா? இல்லது உனக்கு என்ன காரியம் தேவை என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி அவளை பார்த்து கேட்கிறான். ஆனால் அவளோ அவனிடத்தில் தன்னுடைய குறையை சொல்லவில்லை. மாறாக அவள் சொல்லுகிறாள், என் ஜனத்தினிடத்தில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்கிறாள். அவள் தன்னுடைய குறையை மறைத்து புதைத்து சந்தோஷமாக வாழ்வதைப் போல காட்டி கொண்டிருக்கிறாள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இனிமே
எனக்கு பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நான் ஏன் குறையை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், நான் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறத போல அந்த மனநிலையை உருவாக்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது போல வெளியிலே தோற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாள். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பிள்ளை பற்றிய ஆசை இருக்கிறது, பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அது அதிக வருடமாக தள்ளி போனபடினால நீங்களாகவே அதை உங்கள் மனதில் போட்டு புதைத்து கொண்டீர்கள். அந்த ஆசையை, அந்த கனவை, பிள்ளை பற்றிய கனவை, எதிர்பார்ப்பை உங்கள் உள்ளத்தில் புதைத்து மறைத்து உதட்டளவில் சிரித்து கொண்டு இருக்கிறீர்கள். திருமணம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, இனிமையாக கிடக்க போகுது என்று சொல்லி திருமணமான தொடக்கத்தில் உங்களுக்கு இருந்த பிள்ளையை பற்றிய அந்த கனவு, அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் உள்ளத்தில் போட்டு நீங்கள் புதைச்சி மறைச்சி உதட்ட அளவில் சிரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த சுனேமியாள் அப்படிதான் வாழ்ந்தாள். ஆனால் கர்த்தர் அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கு அதே மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தங்கச்சி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உதட்டில் சிரித்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் உள்ளத்தில் உன்னுடைய அந்த ஆசையை, கனவை போட்டு புதைத்து வைத்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உனக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு அபத்தம் சொல்லவில்லை, இயேசுவின் நாமத்தில் உண்மையை சொல்லுகிறேன். கட்டாயம் கர்த்தர் உனக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை தரப்போகிறார்? எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 10-11 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளுடைய சிறுமையை நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் சகல நாட்களிலும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி இங்கே அன்னாள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சுனேமியாளுடைய மனநிலையை நாம் பார்த்தோம். இந்த சுனேமியாள் உள்ளத்தில் தன்னுடைய குழந்தையை பற்றிய கனவை, ஆசையை, எதிர்பார்ப்பை புதைத்து மறைத்து உதட்டளவில் சிரித்து வாழ்கிற மனநிலையோடு கூட இருந்தாள். இங்கே ரெண்டாவது நாம் பார்க்கிற அன்னாளுடைய மனநிலை வேறு. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், அதனால் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. இந்த அன்னாள் மலடியாக இருந்தா, ஆனால் இவளுடைய கணவன் இவளை நேசித்தான், இவள் மேலே அன்பாக இருந்தான். நீ மலடியாக இருக்கிறே என்று சொல்லி அவளை தரக்குறைவாய் நடத்தவில்லை, அவள் மேலே அன்பாக இருந்தான். நீங்கள் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்கானா அன்னாளை நேசித்தபடினால அவளுக்கு எல்லாவற்றையும் 2 பங்கை கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அன்னாளை பார்த்து சொல்லுகிறான், அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷம் அல்லவா என்று சொல்லி அன்னாளுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாயிருந்தான். அன்னாள் மேலே அன்புள்ளவனாக கணவன் இருக்கிறான், ஆறுதல் சொல்லுகிறவனாக இருக்கிறான். மலடி என்று சொல்லி அவளை அசட்டை பண்ணவில்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்னாளுடைய குடும்பத்தில், இந்த எல்கானாவனுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் தான் அவளை மலடி என்று சொல்லி ஏளனமாய் பார்த்தார்கள். பெணினாள்
அன்னாளை மலடி மலடி என்று சொல்லி ஓயாமல் அவளை கேவலமாய் பேசிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாள். ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது, அவள் இவளை மனமடிவாக்குவாள், அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளை பெண்ணினாள் மனமடிவாக்குவாள், பெண்ணினால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். கணவன் அன்பு காட்டினான், ஆறுதல் காட்டினான். ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களோ அவளுடைய மலட்டுத்தன்மையை பார்த்து கேவலப்படுத்தினார்கள், அவளை மதிக்கவில்லை. ஆனபடினால அவளை வசனப்படுத்தினபடினால, மனம் அடிவாக்கினபடினால அவர் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய எண்ணம்லாம் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்கு காட்டிலும், இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்கிறபடினால இவர்கள் என்னை நிந்திக்கிறார்களே, இந்த நிந்தனை என்னை விட்டு தீர்ந்தால் போதும் என்கிற மனநிலையில் அவள் வாழ்ந்தாள். இந்த நிந்தனை என்னை விட்டு போனால் போதும், என்னுடைய பெண்ணினாள் இப்படியாக என்னை நிந்திக்கிறாளே, இந்த நிந்தனை என்னை விட்டு போனால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னுடைய நிந்தை நீங்கும்படியாக கண்ணீர் விட்டு கதறி அழுகிறவளாக அவள் இருந்தாள். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிலர் இந்த மனநிலையில் தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பிள்ளை இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்னுடைய இன்லாஸ் என்னை நிந்திக்கிறாங்களே, என் குடும்பத்தார் இந்த நிந்தனை சொற்களை சொல்லுகிறார்களே, இந்த நிந்தனையோடு கூட நான் வாழ முடியாது என்று சொல்லி நீங்கள் எண்ணுகிறீர்கள். பிள்ளை இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவேன், ஆனால் இவர்கள் நிந்திக்கிற நிந்தையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இந்த நிந்தையினையோடு கூட நான் வாழ முடியாது என்று சொல்லுகிற மனநிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அண்ணாள் சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் 1:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் பால் மறந்த உடனே பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டு விட்டாளாம். ஏன்னா அவள் அப்படி தான் சொல்லியிருந்தா, ஆண்டவரே எனக்கு அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை, நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுக்கேன் என்று சொன்னான். அவளுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, என்னை இவர்கள் நிந்திக்கிறார்களே, இந்த நிந்தையை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த நிந்தையை போக்கும்படியாக எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பிள்ளையை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னுகிறாள். பிள்ளை பால் மறந்த உடனே ஆலயத்தில் எடுத்துக்கொண்டு போய் அவனை விட்டு விடுகிறாள். அதுபோல் செய்வதற்கு நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த இன்லாஸ் என்னை நிந்திக்கிற நிந்தனையை பாருங்கள் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் கூட வாழ்ந்துருவேன், ஆனால் இவர்களை நிந்திக்கிற நிந்தனையை கேட்டு என்னால் வாழ முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று அந்த மனநிலையோடு கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கட்டாயம் பிள்ளை பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தரப்போகிறார். 3வது, எந்த மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை தருகிறார் என்று பார்ப்போம். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, தன் சகோதரி மேல பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, ராகேல் மேல கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். நான் தேவனா என்றான். கவனிங்க, இங்கே 3வது ராகேலுடைய மனநிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இவள் தன் கணவன் மேலே தனக்கு பிள்ளை இல்லை என்கிறதுனால ப்ரெஷர் போடுகிற மனநிலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாள். கவனிங்க, குழந்தைகள் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கொடுக்கிற பரிசு அல்ல. இதை தான் நம்ம சங்கீதம் 127:4 வாசிக்க கேட்டோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த கர்ப்பத்தின் கனி பிள்ளைகள் கர்த்தரால் தான் கொடுக்கப்படுகிறது. இதை கூட புரிந்து கொள்ள முடியாத மனநிலையிலே ராகேல் தள்ளப்பட்டிருந்தாள். காரணம், அவள் சகோதரிக்கு பிள்ளைகள் இருக்கிறது, தனக்கு பிள்ளைகள் இல்லை, அவள் மேல் பொறாமை. சில நேரங்களில் பிள்ளைகள்
கிடைக்கிறது தாமதிக்குமானால் மற்றவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் கிடைக்கிறது, பிள்ளைகள் பெறுகிறார்கள், நமக்கு மாத்திரம் தாமதிக்குது என்று சொல்லும்போது இப்படியாக கணவன் மேலே ப்ரெஷர் போடுகிற நிலையில் மனைவி தள்ளப்படுவது உண்டு. அதுபோலவே கணவனும் மனைவி மீது ப்ரெஷர் போடுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது, மனநிலைக்கு தள்ளப்படுவது உண்டு. கவனிங்க, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அது தேவன் செய்கிற காரியம். தேவனுடைய ஸ்தானத்தில் நாம் நம்முடைய மனைவியையோ அல்லது நம்முடைய கணவனையோ நிறுத்தி நோக்குவோமானால், தேவனே செய்ய வேண்டிய காரியத்தை மனைவியினுடைய குறையினால் தான் எனக்கு பிள்ளை இல்லை அல்லது கணவனுடைய சரீர குறைவினால் தான் எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவர்கள் மேலே ப்ரெஷரை போடுவோமானால் குடும்பத்தில் சமாதானம் கெடும், வீண் சச்சரவுகள் தான் வரும், சண்டைகள் தான் வரும். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்களா மனைவிமார்களே? உங்கள் கணவன் உங்களுக்கு தேவன் அல்ல, தேவன் தான் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தர முடியும். ஆனப்படினால பிள்ளை இல்லை என்கிற ப்ரெஷரை கணவன் மேலே திணிக்காதிருங்கள். அதுபோலவே கணவன்மார்களே, நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து எனக்கு சீக்கிரமாக பிள்ளையை பெற்றுக்கொடு என்று சொல்லி அவளிடத்துல பேசாதிருங்கள் அல்லது அவளை தரக்குறைவாய் மதிப்பிடாதிருங்கள். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் தேவனை நிறுத்தி நோக்க வேண்டும். பிள்ளையை பெற்றுக்கொடு என்று சொல்லி கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ ப்ரெஷர் போடுவது அவர்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் கணவனை மனைவியை நிறுத்துவதற்கு சமானம். இதனால் சண்டைகளும் குழப்பங்களும் குடும்பத்தில் பிரிவினைகள் தான் வரும். அதை விட்டு கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் ஜபிக்கும்போது, கர்த்தரிடத்துல ஜபிக்கும்போது தேவனுக்குரிய ஸ்தானத்தை கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து நீர்தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளும்போது ஜபிக்கும்போது கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை தருவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே தொலைக்காட்சி பெட்டி முன்பதாக அமர்ந்திருக்கிறவர்கள் முழங்கால் படிக்கட்டுக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்களும் கணவனும் சேர்ந்து இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் இருவரும் முழங்கால் படிட்டு கையை கோர்த்து கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அல்லது அந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர் நீங்கள் இருப்பீர்களானால், கணவன் மனைவியாக இருப்பீர்களானால், இதை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் கையை பிடித்து கொண்டு, என் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆண்டவரை, இன்னும் குழந்தை இல்லை, என் மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆண்டவரை, இன்னும் குழந்தை இல்லை என்று சொல்லி நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஒரு மனதின் ஜெபத்தை கேட்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லி தான் நான் இதை செய்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு திருமணமாகி பிள்ளை இல்லாத தம்பதியாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பாரத்தை என் உள்ளத்துல போட்டார். ஆனபடினால நிச்சயமா என்னோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் அற்புதத்தை காண்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மூன்று விதமான மனநிலையில எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய, உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வாக்கு பண்ணுகிறார் இந்த வேளையில. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒரு சில வருடங்கள் திருமணம் ஆகிவிட்டது, திருமணமாகி ஓடிவிட்டது, ஆனால் இன்னும் எனக்கு குழந்தை இல்லாதபடினால இனிமே அது பிறக்காது என்கிற முடிவுக்கு நான் வந்துவிட்டு என்னுடைய கனவுகளை, என்னுடைய பிள்ளையை குறித்த எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை என் உள்ளத்துல நான் புதைத்திருக்கிறேன் பிரதர், உதட்டளவில் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் பிரதர் என்கிற அந்த மனநிலையோடு கூட யாராவது நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறார். அது கணவனாயிருந்தாலும் சரி, மனைவியாயிருந்தாலும் சரி, கர்த்தர் இப்பொழுது உங்களை தொடுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் அப்படி வாழ தேவையில்லை. நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட வாழ முடியும். கர்த்தர் அதற்கான வழிவாசலை திறக்கிறார். அதற்கான அற்புதத்தை இப்பொழுது செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையிலே, அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்ய வாக்கு பண்ணுகிறார். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. போதும், நான் நிந்தையில வாழ்ந்தது போதும், பிள்ளை இல்லாதது கூட எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, ஆனால் அதனாலே என்னுடைய இன்லாஸ் மத்தியில நான் நிந்தை அனுபவிக்கிறேனே, இந்த நிந்தனையை அனுபவிக்கிற மனநிலை தான் எனக்கு கொடிய மனநிலையா இருக்கிறது, இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, கர்த்தர் இந்த வேளையிலே உன்னை தொட்டு உனக்கு அற்புதத்தை செய்ய வாக்கு பண்ணுகிறார். Thank you Holy Spirit. நீ முழங்கால் படிட்டு இப்பொழுதே கர்த்தரிடத்தில் மன்றாடுவாயா? Thank you Holy Spirit. உன் கண்ணீரை காண்கிற தேவன் உன் பக்கத்தில் வந்து இருக்கிறார். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உன் கணவன் மேல நீ பிரஷர் போட்டு கொண்டிருக்கிற மனநிலையில் இருக்கிறாயா? உன் மனைவி மேல பிள்ளை இல்லாததுனால பிரஷர் போட்டு கொண்டிருக்கிற மனநிலையில் இருக்கிறாயா? அப்படிப்பட்ட உன்னை கர்த்தர் இந்த வேளையில தொட விரும்புகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகளை, சண்டைகளை நீக்கி சமாதானத்தை கொடுத்து, ஓ பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக்க இந்த வேளையில விரும்புகிறார். Thank you Holy Spirit. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் இந்த வேளையில கட்டளை கொடுக்கிறேன். உன் சரீரத்திலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Holy Spirit. I love you Lord. Hallelujah. நீர் சொன்னதை இந்த வேளையில செய்து கொண்டிருக்கிறபடினாலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. Thank you Holy Spirit. கர்ப்பப்பை கோளாறுகளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சரியாகும்படியா நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. அந்த கர்ப்பத்தில் இருக்கிற நீர்க்கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக, அற்புதமாய் விலகி போகும்படியாக கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. கர்ப்பம் அடையாததற்கு hallelujah தடையாய் இருக்கிற hallelujah தைராய்டு ப்ராப்ளங்களை இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி சுவாமி. ஓ blood pressure இயேசுவின் நாமத்திலே கண்ட்ரோலுக்குள்ளாய் வரும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. சுகரை இயேசுவின் நாமத்திலே கண்ட்ரோலுக்குள்ளாய் வரும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Hallelujah. ஆண்களுடைய உறுப்பில் இருக்கிற Hallelujah. Thank you Holy Spirit. குளறுபாடுகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Hallelujah. அந்த உயிரணுக்களிலே வீரியம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. ஆண்டவரே Hallelujah. நான் சின்ன வயசுல பலவிதமான தவறுகளை செய்தபடினாலே இப்பொழுது நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிற அந்த குற்ற மனசாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரனை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஐயோ, நான் குடியிலும் வெறியிலும் Hallelujah இருந்தபடினாலே இன்றைக்கு என் சரீரத்திலே பலன் இல்லை, ஆனபடினாலே குழந்தை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த மகனை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தயவாய் அவருக்கு மன்னித்து ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அந்த உயிரணுக்களிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக, வீரியம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. ஓ என்னுடைய சுய விருப்பத்துக்காக செயற்கை முறையிலே Hallelujah நான் Hallelujah பிள்ளை பிறப்பை தள்ளி போட்டு விட்டுட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுகிறேனே, இன்னைக்கு நான் பிள்ளைக்காக ஏங்குகிறேன், ஆனால் நடக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த சகோதரியை, அந்த சகோதரனை கண்ணோக்கி பார்ப்பீராக. மனமிறங்கி அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. கடந்த காலத்திலே ஓ தவறான வாழ்க்கை வாழ்ந்து ஓ Hallelujah அபார்ஷன் பண்ணினபடினாலே இன்றைக்கு நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அந்த சகோதரியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் மனமிறங்கி ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளை பாக்கியத்தை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. மலடியை பிள்ளை தாட்சியாக்குகிற தேவன் அல்லவா, சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி தேசத்திலே குடியிருக்க பண்ணுகிற தேவன் அல்லவா, அப்படிப்பட்ட அற்புதத்தை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈசாக்கை போல யாரெல்லாம் மனைவிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே Hallelujah பிள்ளை பாக்கியத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ மனைவி மலடியா இருக்கிறபடினால் ஈசாக்கு ஜெபித்த போது கர்த்தர் அற்புதத்தை செய்தீர். அதே போல Hallelujah இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களில் அற்புதம் நடப்பதாக. அன்னாளை போல பிள்ளை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களில் அற்புதம் நடப்பதாக. மனோவாவுக்கு உம்முடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி ஆண்டவரே விளக்கி காண்பித்து அந்த குடும்பத்திலே ஆண்டவரே மனோவா தம்பதியாருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே இந்த தம்பதியார்களுக்கு ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்தை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுதே உம்முடைய அற்புத வல்லமை ஒவ்வொருவரும் மீது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் பிள்ளை பாக்கியத்தை தந்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் அநேக சாட்சிகளை ஏற்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய பாதபடியிலே காணிக்கையாக்குகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
Kindly watch this program ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு on Nambikkai TV every Fridays at 9:30 p.m. and every Wednesdays at 12 a.m. Thank you. Bye.